ரொம்ப அதிர்ச்சியான தகவலுங்க. என்ன, இந்தியா முழுவதும் இந்தி ஒரு மொழி தான் இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால். தமிழுக்கே 18 மொழிகளுக்கு தமிழ் தாய்மொழிங்கிறாங்க. இதிலிருந்து தான் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே தோன்றியது என்று நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தை பாடிய மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ தமிழுக்கே 18 மொழி கிளைமொழி இருக்குமானால் இந்தியா எத்தனை தேசங்களை கொண்ட கூட்டமைப்பு இது? இந்தியா என்கின்ற சொல்லை யார் உருவாக்கினார்கள்? ஆங்கிலேயர்களுக்கு சிந்து நதிக்காரர்கள் என்று நம்மை தெரியும். சிந்து என்பதை ஹிந்து என்று மாற்றி ஹிந்தியா என்று சொன்னார்கள். அதற்கு முன்பாக ஆங்கிலேயருடைய வருகைக்கு முதல்ல இது எப்படி இருந்தது? அங்கம், வங்கம், கூர்ஜரம், மாலவம், சேர, சோழ, பாண்டியர்களுடைய நாடு என்றுதான் இது இருந்ததே தவிர தனித்தனி நாடுகளாக இருந்தன. ஒற்றுமை கருதி ஒன்றாக்கினோம். ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் சிறப்பு. ஒரு நந்தவனத்துக்குள்ளே போகிறோங்க, அதில் பல்வேறு மலர்கள் இருக்கிறத பார்த்தா தான், பல்வேறு மரங்கள் இருக்கிறத பார்த்தா தான் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஒரே மலர்கள் கொண்டு தோட்டமாக இருந்தால் அங்கே ஒரு இந்த ரோஜாப்பூ இருக்குமே, அதான் அவ்வளோதாங்க. ரோஜாப்பூ நல்ல பூ தான், அதுக்காக அது மாத்திரம் பார்த்துட்டு திரும்பி வந்துடுவாங்களா? இல்லை, வேற ஒன்றும் வேண்டாங்க. நாகர்கோவில் தொடங்கி சென்னை வரைக்கும் நம்ம ஊர்களில் பாத்திரங்களுடைய அமைப்பை பாருங்கள். இப்போ நீங்கள் குடம்னு ஒன்று எடுத்துக்கங்களேன். அந்த குடம் நாகர்கோவிலில் ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலியில் ஒரு மாதிரி இருக்கும், மதுரையில் ஒரு மாதிரியாக இருக்கும், திருச்சியில் அதனுடைய வடிவம் வேறு மாதிரி இருக்கும். அதே இது விழுப்புரம் போகிறப்ப அதனுடைய வடிவம் மாறும், சென்னையில் சுத்தமாக மாறிடும். இது பல்வேறு அமைப்புகள். இடுப்பில் வைக்கிற குடம் தான், பித்தளை குடம், மண் குடம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் என்னைக்கு பிளாஸ்டிக் வந்ததோ, அப்படி வந்த உடனே அந்த குடங்களுடைய அழகு முழுவதும் மாறிப்போய் கன்னியாகுமரியிலையும் பிளாஸ்டிக் தான், சென்னையிலையும் பிளாஸ்டிக் தான் சொன்னால் இந்த குடத்தினுடைய அழகு, நுட்பம், கலை எல்லாமே பேர் மாறி போச்சுங்க. பன்முகத்தன்மை இருந்தால்தான் எதுவும் ஜெயிக்கும். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழை பேசாமல் வேறு எதை பேச முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உலக நாடுகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடந்தாலும் அல்லது ஆஸ்கார் அவார்டு வாங்குகிற விழா நடந்தாலும் அதில் வருகின்றவர்கள் தங்கள் மொழியில் தான் பேசுகிறார்கள். கீழே தான் சப்டைட்டில் போடுறாங்க. நாம் மட்டும்தான் வேறு மொழியை பற்றி யோசிக்கிறோம். இந்தியா பெரிய நாடு, உண்மைதான். எந்த மொழியும் கற்றுக்கொள்ள வேண்டுமா? தாராளமாக விருப்பம் இருந்தால் கற்றுக்கொள்ளலாம். 1000 மொழிகள் கற்றவர்கள் கூட தப்பில்லை. ஆனால் நீ இதைத்தான் கற்க வேண்டும் என்று சொல்வது அது அவ்வளவு சரியான முறையாக நமக்கு தெரியவில்லை. 250 ஆண்டு காலம் நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் நம்மை வற்புறுத்தவில்லை. அதற்கு முன்பு தமிழ்நாட்டிலே தெலுங்கர்களுடைய ஆட்சி இருந்தது. அவர்கள் தெலுங்கைத்தான் நீங்கள் பேச வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை. அதற்கு முன்பாக இருந்த எல்லா மன்னர்களும் கூட அவரவர் மொழியிலே அவரவர் பேசிக்கொண்டு போனார்கள். இந்த மொழி நீ பேச வேண்டும் என்று வற்புறுத்துகிற போது அச்சம் ஏற்படுகிறது. ஒரு மொழிக்காக, ஒரு விளையாட்டுக்காக மற்ற விளையாட்டுகளை நாம் உதாசீனப்படுத்துவது போல, ஒரு துறைக்காக மற்ற துறைகளை நாம் அலட்சியப்படுத்துவதைப் போல நாம் நம்முடைய இந்த மொழி பிரச்சனையில் இதை விட்டுவிடக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டால், இப்போது இல்லாவிட்டால் பிறகு எப்போது என்று கேட்பார்கள். இந்த மாதிரியான அறிக்கைகள் வரும்போது எத்தனை மாற்றங்கள், எத்தனை மனக்கொதிப்புகள் வருகின்றன. என் நாட்டில் என் மொழியை நான் பேச முடியாது என்று சொன்னால் பிறகு நான் என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது. நான் நிறைய பாதிக்கப்படுறவன். டோல்கேட்டுகளில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் கிடையாது. ஒரு தடவை நான் திருச்சி போகிறபோது விராலிமலைக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன மாட்டிக்கிட்டேன்னா, ஃபாஸ்டேக் இது போட்டிருக்கேன். அதை இப்படி பார்க்குறாரு, பார்த்துட்டு நோ 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 மணி அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன் 10,000 ரூபா அதில் போட்டிருக்கேங்கிறேன். நான் பேசுகிறது தமிழ் புரியலை, நான் ஆங்கிலத்தில் பேசி பார்த்தாலும் புரியலை. அங்கே தமிழர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு எந்த தமிழரும் கிடையாதுங்க. இப்போ இவங்க திரும்ப திரும்ப என்னை அவமானப்படுத்துகிறாங்க. ஜாவ் 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 அப்படிங்கிறான். எனக்கு வேதனையாக இருக்குது. தமிழ்நாட்டில், பாண்டி நாட்டின் எல்லையில், சோழ நாட்டின் அருகில் நமக்கு ஏற்பட்ட அவமானம் என்னன்னு சொல்கிறது. என்கிட்ட பணம் இல்லாமல் இருந்ததா? என்னுடைய பேலன்ஸில் பணம் இல்லாமல் இருந்ததா? இவர் யார் இப்படி சொல்வதற்கு என்ற நான் சத்தம் போட்டே கேட்டேன். எனக்குள்ளே தமிழங்களில் யார் இல்லையா? மொழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையா? ஐயோன்னு கத்தினால் கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லையான்னு கேட்டால், இப்படியான ஆதிக்கங்கள் வருகிற போது நாம் என்ன ஆவோம்? நாம் என்ன ஆகும் கூட பரவாயில்லைங்க. நமக்கு அடுத்த தலைமுறை என்ன ஆகும்? நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய மொழி இல்லாவிட்டால் என்ன ஆகும்?
மொழி அழிந்து போனால் இனம் அழிந்து போகும். ஆக பிற மொழிகளை கற்பதில் நமக்கு வேறுபாடில்லை. ஆனால் இது நீ கற்றுத்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்த யாராலும் முடியாது. நாம் அதைத்தான் சொல்ல வேண்டும். நம் உரிமையை நாம் ஒருபோது விட்டுக் கொடுக்க முடியாது. தாய்க்கு நிகரான உறவில்லை, தாய்மொழிக்கு இணையான உயர்வில்லை என்பதை மனதில் கொள்வோம். எப்படி வந்தாலும் விருப்பப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நோ என்றால் நோ தான்.